ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு பர்ஃபெக்ட் ஐலைனர் எப்படி அழகாக நீட்டாக போடலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன். கன்சீலர் இருந்தால் கன்சீலர் போட்டுக்கோங்க. இது பிகினருக்காக. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருப்பீங்க. அந்த லாக்மி ஃபவுண்டேஷன், நிறைய ஃபவுண்டேஷன் விற்கிது மார்க்கெட்டில். ஸோ நான் ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய கண்ணுக்கு கீழே இது மாதிரி டேப் பண்ணுறேன். கண்ணுக்கு கீழே மட்டும் இல்லை, மேலேயும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு மட்டும் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரெண்டு கண்ணு, அதாவது ஐலைனர் போட்ட கண்ணும் போடாத கண்ணும் இல்லை டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கணும். டேப் 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 போட்டு தேய்க்கக்கூடாது, நல்லா டேப் பண்ணிக்கணும். டேப் பண்ணுங்கள். நல்லா ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிற மாதிரி டேப் பண்ணுங்கள். டேப் மாதிரி அழகாக டேப் பண்ணிட்டீங்க பாருங்கள். டேப் பண்ணது எவ்வளோ ஸ்மெட்ச் ஆகி அழகாக ஸ்கின்னோட மெர்ச் ஆகி இருக்குது ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் நான் ஒரு காம்பேக்ட் பவுடர் அது மேலே போட்டுக்கிறேன். நான் இப்போ வந்து ஐலைனர் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுற்றி நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் மேக்கப் பண்ணும்போது நான் ஃபுல் ஃபவுண்டேஷன் எப்படி போடணும்னு சொல்கிறேன். டேப் பண்ணி முடித்ததும் நான் உங்களுக்கு கண்மை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். காய்ச்சல் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். காய்ச்சல் நல்லா இது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக அப்ளை பண்ணணும். பாருங்கள், ரொம்ப அவசரப்பட வேண்டாம், ஈவனாக அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஐலைனர் எப்படி போடுறதுன்னு நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. எப்போவும் ஐலைனர் வந்து நம்ம ஐபால், ஐ மீன் ஐலிட் இருக்கும்ல, அதோட மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கார்னர்லேருந்து போட வேண்டாம், மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கார்னர் பார்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் இப்படி இழுத்துக்கலாம், சைடில் இழுத்துக்கலாம். இந்த மாதிரி மிட்டிலேருந்து கொண்டு வந்து ஒரு விங்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. விங்ஸ் எப்போவும் அழகாக இருக்கும். விங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஐலைனர் போடும்போது கொஞ்சம் அந்த ஐலேஷஸ் மேலேயும் அந்த ஐலைனர் வந்து ஆகும். அதை நீங்கள் வந்து எதுவும் இது பண்ண வேண்டாம். ஏன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மஸ்காரா மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு காமிக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இது மாதிரி ஐலிட் அந்த கார்னரை வந்து நல்லா இழுத்துக்கணும். நான் வந்து இப்போது மறுபடியும் அந்த ஐலைனர் மேலே நான் கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து மேலேயே நம்ம போட்டு ஐலைனர் மேலேயே கொஞ்சம் டார்க்காக கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா கண்ணை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காணிக்கும். பாருங்கள், இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் அப்படியே வந்து அந்த ஐலைனரை வந்து கீழே, அதாவது நம்ம வாட்டர் லைன் மேலே வந்து போட போகிறேன். அதுக்கு அதே மாதிரி கண்ணுக்கு கீழே கொஞ்சம் இழுத்துக்கோங்க. கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு ஒரு விரலால் இழுத்து பிடிச்சி நான் பாருங்கள் மெல்லமாக இப்படி போடணும். பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். இதை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கண். இட்ஸ் லுக்கிங் லைக் அ ஃபிஷ். தேங்க்யூ. இதே மாதிரி நிறையா மேக்கப் டிப்ஸுக்காக இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்.